ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பச்சை மொச்சை வச்சு ஒரு முட்டை போட்டு ஒரு குருமா வந்து சப்பாத்திக்கு சைடிஷாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மசாலா ஜாமான்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிடுவோம். மிளகு கொஞ்சம், அப்புறம் கடல் பாசி கொஞ்சம், ஏலக்காய் 2, அப்புறம் கிராம்பு ஒரு 3, பட்டை ஒரு 2 சின்ன துண்டு, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்து அதையும் வந்து இதோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம். இப்போ இதை வந்து லைட்டாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க எக்கை வந்து இதில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்கில் வந்து கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. நான் வந்து ஒரு 8 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு கருகாமல் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம், ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பச்சை அவரை, அதுக்குள்ளே உள்ள விதை, இதை வந்து எடுத்து நம்ம மொச்சை இருக்குல்ல, அந்த மொச்சையில் உள்ள அதாவது காயிலேருந்து உரிச்சு எடுக்கிறது. இது வந்து பச்சையாக இருக்கும். இதை வந்து லேசாக உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் அந்த முட்டையில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். இது பொரியறதுல 1 கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இதை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை மாறணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த ஆயிலே. அடுத்து இதே மாதிரி 2 தக்காளி பழத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்து இதில் வந்து கொஞ்சம் ஏற்கனவே வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டு அரைச்சிட்டோம், அதனால் இதில் வந்து கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. அதில் போட்ட சில்லி பவுடரே உங்களுக்கு பத்துன்னா அதுக்கு மேலே போட தேவையில்லை. கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் மிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு 2 தக்காளியை வந்து லைட்டாக வந்து பிளண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த இருக்கிற ஆயிலே வந்து லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம கொதிக்க விட போகிறோம் தக்காளியை. நம்ம அவிச்சு வச்சுருக்க பச்சை மொச்சை அந்த இதோட சீடை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அவிச்சு வச்சுருக்க தண்ணியோடையே சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் மாறணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த மசாலா வந்து இந்த மாதிரி திரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முட்டை மசாலா வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு, புலாவுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக செமையாக இருக்கும். அதுவும் ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை பீன்ஸ் வந்து அந்த சீடு வந்து வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அது மாதிரி வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ கொதித்து நல்லா திக்காகணும், அது மாதிரி அந்த இதெல்லாம் எண்ணெய்லாம் வந்து தெளிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டான்னு பார்ப்போம். சூப்பராக வந்து எண்ணெய்லாம் வந்து மேலே தெளிஞ்சு வந்துட்டு, இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனைலாம் நல்லா மாறிட்டு மசாலாவும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு எனக்கு போதும். அதனால் இதில் முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கை வந்து இதில் சேர்த்துடலாம்.
இப்போ இந்த முட்டையை வந்து சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி இலையை தூவிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு பச்சை மொச்சை முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.